தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜூலை மாதம் முழுநேர அரசியலுக்கு வருவதாக தெரிவித்தார். ஜூலை மாதம் முழுநேர அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி. நரேந்திர மோடியினால் கவரப்பட்ட அரசியலுக்கு வந்தவர். பாஜக மாநில துணைத் தலைவரானார். பாஜகவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுத்தவர். ஆனால் கோஷ்டி பூசலால் ஓரங்கட்டப்பட்டார். தேசிய தலைமையால் புறக்கணிக்கப்பட்டார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட்டார். இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு வி த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பாஜகவிலிருந்து விலகினார். இதுவரை 18 லட்சம் பேர் அந்த அமைப்பில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். தமிழக பாஜக கூடாரம் காலியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள், தொண்டர்கள் என பலதரப்பட்டவரும் அண்ணாமலை பக்கம் அணிவகுத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தனது இயக்கமானது வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் 20,000 வேட்பாளர்களை களமிறக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 50 லட்சம் உறுப்பினர்களை தாண்டியவுடன் தனது இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வருகிற ஜூலை மாதம் முதல் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அவர் அடக்கி வாசித்தார். திமுக ஆட்சியின் அவலங்களை வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அடக்கி வாசித்தார். தற்பொழுது ஜூலை மாதம் முதல் தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஜூலை மாதம் முதல் தமிழக அரசு களை கட்டும், தமிழக அரசியல் களை கட்டும். விஜய் அரசுக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்குவார். விஜய் அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சாட்டுவார். விஜய் எப்படி அண்ணாமலையை சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஜூலை மாதம் முதல் தீவிர அரசியலுக்கு வருகிறார் அண்ணாமலை.